சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை ராகவேந்தரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராகவேந்தன், விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். நெல்லை பாஜக வேட்பாளர் நாகேந்திரனுக்கு சென்னையில் உள்ள அவரது நிறுவனங்களிலிருந்து தேர்தல் செலவுக்காக பல கோடி ரூபாய் பணம் கொண்டு செல்லப்பட்டதாக கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி உளவுத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் மற்றும் மேலும் தேர்தல் பறக்கும் முறையிலும் சோதனையில் ஈடுபட்டு வந்திருந்தனர். எழும்பூர் ரயில் நிலையத்தில் புறப்பட்ட நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏசி பெட்டி ஒன்றில் 26, 27, 28 ஆகிய இருக்கையில் அமர்ந்திருந்த 3 பேரிடம் தனித்தனி பைகளில் பணம் வைத்திருப்பதை போலீசார் உறுதி செய்தனர். இதையடுத்து உளவுத்துறை போலீசார், தாம்பரம் மாநகர போலீசார் மற்றும் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். நெல்லை எக்ஸ்பிரஸ் தாம்பரம் ரயில் நிலையத்தை அடைந்ததும் பணம் வைத்திருந்த 3 பேரையும் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணையில் நயினா நாகேந்திரன் ஹோட்டலில் பணிபுரியும் சதீஷ், அவரது சகோதரர் நவீன் மற்றும் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த டிரைவர் பெருமாள் என தெரியவந்தது. அவரது பைகளில் வைத்திருந்த 4 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக நயினா நாகேந்திரன் நெருங்கிய உறவினருமான தொழிலதிபரான முருகனின் சாலிகிராம வீட்டில் போலீசாரும் தேர்தல் பறக்கும் அதிகாரிகளின் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. பணத்துடன் பிடிப்பட்ட 3 பேரான சதீஷ், அவரது சகோதரரான நவீன், ஸ்ரீவைகுண்டம் டிரைவர் பெருமாள், நயினா நாகேந்திரன் உறவினர் முருகன், அவரிடம் பணியாற்றும் ஜெய்சங்கர், ஆசி தம்பி ஆகியோருக்கு சம்மன் அனுப்பி எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகம் வரவழைத்து விசாரணையும் நடத்தப்பட்டது. இதேபோல் பணம் கைமாறியதாக கூறப்படும் தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், தமிழ்நாடு பாஜக தொழிற்பிரிவு தலைவர் கோவர்தன் நாயனார் உள்ளிட்டோரோடும் விசாரணையானது நடைபெற்றது. இது மட்டுமில்லாமல் இவர்கள் பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர்கள் மற்றும் கடந்த ஜூன் 5ஆம் தேதி ஆஜராகியிருந்தனர். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கு தொடர்பாக மாநில பொருளாளர் சேகர் இன்று காலை 10:30 மணி அளவுக்கு எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படி தற்போது வழக்கறிஞர் பிரிவு தனது வழக்கறிஞர் பால் கனகராஜுடன் தற்போது எஸ்.ஆர். சேகர் ஆஜராகி இருக்கிறார். இன்னும் சில தற்போது விசாரணையானது நடைபெற்று வருவதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணையானது கிட்டத்தட்ட மேலும் சில மணி நேரங்கள் நீடிக்கலாம் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இப்போ பாஜக பணம் கொண்டு செல்லப்பட்டது பொருளாளர், இந்த பாஜக பொருளாளர் எஸ்.ஆர். சேகருக்கு மிகப்பெரிய பங்கு இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேர்தலின் போது தாம்பரம் அருகே 4 கோடி ரூபாய் சிக்கிய நிலையில் சென்னை எழும்பூரில் தற்போது பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். இது பற்றின கூடுதல் தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி ராகவேந்தன்.